அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். இந்த தலத்தின் அம்மனுக்கான விசேஷ நாளாக ஞாயிற்றுக்கிழமை பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்நாளில் ஏராளமான பக்தர்கள் இக்கோயிலுக்கு வருகை தந்து தங்கியும் செல்கின்றனர். இங்கு மிகப்பெரிய நாக புற்று உள்ளது. புற்றில் பாலூற்றி வழிபடுவோருக்கு வாழ்வு அளித்து ராகு கேது போன்ற கிரகங்களால் வரும் தோஷங்களை நீக்குவேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு. ஆடி உற்சவத்தின் போது புற்றுக்கு பால் ஊற்றுதல் சிறப்பு நிகழ்ச்சியாக செய்யப்படுகின்றது. மாச்சிலை அம்மன் என்ற சந்நிதி இத்தலத்தில் உண்டு. இங்கு ரூபாய் நோட்டு மாலையாக அம்மனுக்கு அணிவிக்கப்படுகிறது. இந்த சந்நிதியில் நாணயங்கள் கொட்டி கிடக்கின்றன. கடன் தீர்த்தல், வியாதி, வழக்குகளில் நொடிந்து போனவர்கள் இத்தலத்தில் வேண்டிக் கொள்கின்றனர். பூட்டுக்களை கொண்டு வந்து சந்நிதி முன்பாக பூட்டி தொங்கவிட்டு செல்வது வழக்கமாக உள்ளது. இப்படி செய்வதால் தங்கள் பிரச்சனைகள் தீர்வதாக நம்பப்படுகிறது. அந்த காலத்தில் வெல்வேல் மரங்கள் இவ்விடத்தில் அதிகம். எனவே வேர்க்காடு என பெயர் பூண்டது. நான்மறைகளே வெல்வேல் மரங்களாகி நின்ற வரலாறு இதோ. வெள்ளத்தால் உலகம் ஒருமுறை அழிவுற்றது. சிவன் உலகை மீண்டும் படைக்க எண்ணினார். வெள்ளம் வற்றியது. பின் வேதங்களை குறிப்பிட்ட இடத்தில் மரங்கள் ஆக்கினார். அவற்றின் அடியில் லிங்கம் தோன்றியது. லிங்கத்துடன் அன்னையும் தோன்றினாள். அன்னையின் அருளால் மீண்டும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் தோன்றினர். மீண்டும் உலகம் இயங்க ஆரம்பமானது. வெல்வேல் மரமும் அதனடியில் லிங்கமும் அன்னையும் தோன்றிய இடம் திருவேற்காடு. தேவர்கள் தோன்றிய இவ்விடத்தின் ஒரு பகுதி தேவர் கண்ட மடு என்று அழைக்கப்படுகிறது. இதுவே திருவேற்காடு வரலாறு. இந்த திருவேற்காடு பாலி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இத்தலம் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இங்கு 6 கால பூஜை நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமி, ஆடித்திருவிழா, தைப்பூசம், மாசி மகம், ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நலமுடன். அனைவரும் நன்றி.